ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஐயோ 10 மணிக்கு மீட்டிங், லேட் ஆயிடுச்சு. அண்ணே, இட்லி கொடுங்கண்ணே. தரேன். ஐயோ பாஸ், இந்தாங்க. அண்ணே நான் டயட்ல இருக்கேன், இவ்வளோ இட்லி சாப்பிட மாட்டேன். அப்படியா? அப்ப எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிட்டு மத்ததை இதுல வச்சிருங்க. அண்ணே இது போதுண்ணே, நான் டயட்ல இருக்கேன். ஆஹா, டயட்டுன்னு சொல்லிட்டு பூதம் மாதிரி சாப்பிட்றான். சார் சார் உள்ள போக கூடாது சார். சார் சார் பார்க்கிங் அந்த பக்கம் இருக்கியா? அந்த பக்கம் போங்க சார். பேக் என் கேபின்ல வச்சிரு. சரி சார். சார் சாவி கொடுங்க சார். சார் இருக்கியா? நீயே பார்க் பண்ணிடு. ஐயோ லேட் ஆயிடுச்சு. அப்பா. யோ ஸ்ரீராம், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள போயிருக்கீங்களே, உங்களுக்கு சென்ஸே இல்லையா? சாரி சார், அவசரத்துல தெரியல. என்னையா சாரி? மீட்டிங்கை மிஸ் பண்ணது மட்டும் இல்லாம லேடிஸையும் இரிட்டேட் பண்ணிருக்கீங்க. நைட் எல்லாம் பார்ட்டி பண்ண வேண்டியது, நல்லா பேட்டிங் பண்ண வேண்டியது, அந்த செலிப்ரேஷனை கிராக்கர் சவுண்டோட நம்ம ஆபீஸ் டாய்லெட்ல வந்து பண்ணுவீங்களா? ஹவுஸ் கீப்பிங் மேடம் கிளீன் பண்ண முடியாம இங்க வந்து நிக்கிறாங்க. மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி சாதிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடானா அதை இப்படி சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? போங்க, போய் எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க, போங்க. ஏய் ஸ்ரீராம், வாயா இங்க. போன்னு சொன்னா உடனே போயிடுவியா? நீ யாரு? சாஃப்ட்வேர் சாமுராய், இந்த ஆபீஸோட விண்வெளி வீரன், வைரஸ் விக்ரமாதித்யன், ஜாவாவோட ஜீவன். இந்த வேஸ்ட் ஃபெலோக்கெல்லாம் என்னப்பா தெரியும் உன்னுடைய ரேஞ்ச் என்னன்னு? நீதான்ப்பா நம்ம ஆபீஸோட எம்ஆர்பி, சார் மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன். தேங்க்யூ சார். சால் ரைட். இந்தாங்க, இப்பதான் அன்லோட் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கு பசிக்கும். இது பீட்சா. தேங்க்யூ வெரி மச் சார். அப்படியே இதையும் வச்சுக்கோங்க. சார் 2 பாக்ஸ் போதும் சார், நான் டயட்ல இருக்கேன். ஏய், இது பீட்சா பாக்ஸ் இல்லடா, இது ஹார்ட் டிஸ்க். இந்த பீட்சா சாப்பிட்டுட்டு வெளியே வர்றதுக்குள்ள இந்த ஹார்ட் டிஸ்க்ல உள்ள ப்ராஜெக்டும் வெளியில வந்துடணும். நோ ப்ராப்ளம் சார், கண்டிப்பா அது வந்துடும். எடுத்துட்டு போ. லஞ்சம் சாப்பிட்றவங்கள பார்த்துருக்குறேன். லஞ்சமா சாப்பிட்ற ஆளை என் வாழ்க்கையில நான் இப்பதான் பார்க்குறேன். சார், ஸ்ரீராம் மறுபடியும் டாய்லெட்டுக்கே போயிட்டாரு சார். சீக்கிரம் வெளியே வந்துருச்சா? நம்ம ஹீரோ
எந்த மிஸ்டேக் பண்ணாலும் ஏன் எல்லாரும் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இவர் ஹீரோ மட்டும் இல்லைங்க, வில்லனும் கூட. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலேயே டாப் ப்ரோக்ராம் ஹேக்கர். நல்லா இருக்கிற சிஸ்டத்துக்கு வைரஸை கொடுக்குற ஹேக்கரும் இவன் தான். கெட்டு போன சிஸ்டத்துக்கு ஆன்டிவைரஸ் கொடுக்குற டாக்டரும் இவன் தான். ஃபிலிம் ரேட்ல இருந்து ஆரம்பித்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ரேட் வரைக்கும் லாப நஷ்டம் பார்க்குற சாஃப்ட்வேர் டைகர் இவன் தான். பிறக்கும் போது இவன் குண்டா இல்லைங்க, ஆனால் இவன் பாடிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி கதையே இருக்கு. டாக்டர் டாக்டர் குழந்தைக்கு ரொம்ப ஜுரமா இருக்கு. படுக்க வேண்டிய என்னடி இது? டாக்டர் இன்ஜெக்ஷன்லயே டாட்டூ போட்டுருவார் போலயே. எங்க சும்மா இருங்க. இந்தாங்க, இந்த மாத்திரைய தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுங்க. சீக்கிரம் சரியாயிடும். ஐயோ டாக்டர் டாக்டர் இல்லப்பா. இது யாரு? உங்க பெரிய பையனா? இல்ல இல்ல, இது அவனேதான். நீங்க ஜுரத்துக்கு ஊசி போட்டீங்கல்ல, ஜுரம் என்னமோ குறைஞ்சிருச்சு. ஆனா இவன் மட்டும் குண்டாயிட்டான். கிடைச்சதெல்லாம் திங்கிறான், மோசமா கேஸ் விடுறான், நல்லா கொரட்டை விடுறான். இந்த டானிக்க வாங்கிக்கங்க, வேலை வேலைக்கு கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். டாக்டர் 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 இங்க. டாக்டருக்கு என்னாச்சு? பாவம் டாக்டர், ஏரோஸ்பில் ஸ்ப்ரேன்னு நினைச்சு ஆல் அவுட் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டாரு. ஸ்பாட்லயே அவுட் ஆயிட்டாரு. அடக்கடவுளே, பாவம். குழந்தைக்குள்ள ஃபேட்டு ஃப்ளவர் மாதிரி மலர்ந்துகிட்டு இருக்கு. கொலஸ்ட்ரால் ஃப்ளட் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. கேஸ் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பாம் மாதிரி அங்கங்க வெடிக்குது. இது எல்லாமே இந்த டாக்டர் போட்ட இன்ஜெக்ஷனோட கெமிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான். இப்ப என்ன பண்றது டாக்டர்? குழந்தையோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா சாகுற வரைக்கும் இந்த குழந்தை பிரஷர் குக்கர் மாதிரி கேஸை எப்பவும் விட்டுக்கிட்டே இருப்பான். முதல்ல மாதிரி படுத்துக்கிட்டே இருப்பான். மாவு மெஷின் மாதிரி புரட்ட விட்டுக்கிட்டே இருப்பான். மொத்தத்துல உங்க பையன் ஒரு காண்டாமிருகம் மாதிரி. டாக்டர் செஞ்ச தப்பால நம்ம பையன் அனுபவிக்கிறான். அவனை கிண்டல் பண்றவங்க நிறைய பேர். ஆனா யார் என்ன சொன்னாலும் அதை தாங்கிப்பான். ஆனா குண்டா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டுட்டா அவன் தாங்கிக்க மாட்டான். இந்த சொசைட்டியில கொலை பண்றவங்க, கொள்ளையடிக்கிறவங்களுக்கு தண்டனை கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா கருப்பா குண்டா பிறக்கிறவங்களுக்கு கேலி கிண்டலுங்கிற பேர்ல தினமும் அவங்களுக்கான தண்டனை கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை யாராவது இவனை கிண்டல் பண்ணிட்டா நம்ம ஆளு எப்படி மாறுவார்னு உங்களுக்கு தெரியுமா? சார், இந்த பைக் உங்களுதா? ஆமா, என்னதுதான். கொஞ்சம் சைடா விட்டீங்கன்னா நான் என் பைக்கை கொஞ்சம் எடுத்துப்பேன். டேய், நடந்து போனாலே உன்னை யாராவது டோ பண்ணிட்டு தான் போகணும் போல. அப்படிங்கிறப்ப உனக்கு பைக் வேறையா? வெயிட் பண்ணு, வர. சார், டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் அர்ஜென்ட்டா கிளம்பணும். உனக்கு அவசரம்னு டீயை சுட சுட வாயில ஊத்திக்க முடியுமாடா குண்டா? குண்டு பயலே. என்னடா ரவுடி மாதிரி முறைச்சு நிக்கிற? ஏய், என்னடா குண்டா அப்படி லுக்குடுற? என்னடா முறைக்கிற? படுத்தா நிக்க முடியாது, உக்காந்தா எழுந்திருக்க முடியாது. அப்படி இருக்கும் போது நீ லுக்கு வேற விடுறியா குண்டா? ஃபீல்டு இருக்கிற பீப்பிங் எல்லாம் சைலண்டா இருக்கணும். வீரங்கி இங்க வந்துடுச்சு. இனிமேல் கிரவுண்ட் என்னதான், சவுண்ட் என்னதான். He is the bomb, don't ever mess with him, yo.
சார் பைக் எடுத்துட்டேன் போங்க. எல்லாம் கனவா? நான் யாரையும் அடிக்கவே இல்லையா? ச்சே, மிஸ் ஆயிடுச்சே. நான் ஏற்கனவே இவன் ரெபெலா இருப்பான்னு சொன்னேனே தவிர ரெபல் ஸ்டார் மாதிரி ஃபைட் பண்ணுவான்னு சொல்லலை. நம்ம ஆளு உள்ளுக்குள்ள நிறைய படங்களை ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அது எதுவும் யூஸ் ஆகுற மாதிரி தெரியல. வணக்கங்க. வணக்கம்மா. என் வீட்டுக்காரோட சொந்த ஊரு தஞ்சாவூர், எங்க ஊரு வேலூர். வேலூர்ல எங்களுக்கு ஒரு ரைஸ் மில் இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு நாங்க அங்கேயே இருக்கோம். இவன் எங்க பையன் பெங்களூர்ல தனியா பிளாட்ல இருக்கான். இவங்க அரிசி மில் அரிசி எல்லாம் இவர் வயிற்றுல தான் இருக்கு. டேய் ஸ்ரீராம், தொப்பைய கொஞ்சம் உள்ள இழுத்து வையே. எதுக்குமா? டேய் சொன்னது செய்டா, சும்மா என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. இன்னும் கொஞ்சம் இழுத்துக்க. இன்னும் இன்னும் கொஞ்சம் அம்மா உள்ள இழுத்து வைடா. இன்னும் கொஞ்சம் எடுத்தாலும் ஆம்புலன்ஸ் இங்க வந்துடும். பரவாயில்லையா? போதும். பொண்ணு வந்துட்டு போற வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். என் பொண்ணு ஷோபா பிஎஸ்சி 3rd இயர் படிச்சிட்டு இருக்கா. இன்னும் தேடா? ஏங்க சொல்றத முழுசா சொல்லுங்க, கேட்க ஒரு மாதிரியா இருக்கு. ஸ்ரீராம், ஒரு தடவை பொண்ண பாருடா. ஏம்மா நீ கொஞ்சம் உள்ள போமா. பெங்களூர்ல இருந்து மங்களூர் வரைக்கும், ஹுப்ளில இருந்து ஹோசூர் வரைக்கும், வாடா போடால இருந்து என்னங்க ஏங்கன்ற வரைக்கும், பல்லே பல்லேல இருந்து போலா பாஷா பெங்காலி வரைக்கும், ஸ்டேட் டு ஸ்டேட் வெப்சைட்ல இருந்து காலி சைட் வரைக்கும் பல வீசி தேடியும் உனக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குதடா. இது வரைக்கும் ரிஜெக்ட் ஆனதுங்களோட எண்ணிக்கை 103. கணக்கு தப்பா சொல்றீங்க. ஷாப்பிங்ல பார்த்ததோட சேர்த்து 105. அப்ப 104வது எதுடா? அத நான் தான் ரிஜெக்ட் பண்ணேன். என்ன நீ ரிஜெக்ட் பண்ணியா? சாரி கைஸ், ஐ அம் வெரி பிஸி. அதனால தான் எல்லாரையும் ஒண்ணா வர சொன்னேன். என்ன பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. above 70,000 யாரெல்லாம் salary வாங்குறீங்க கை தூக்குங்க. சொந்த காரும் பிளாட்டும் யார்கிட்ட இருக்கு? மேடம், நான் காரை நெக்ஸ்ட் வீக் புக் பண்ண போறேன் மேடம். அது வரைக்கும் இந்த லுக்கு கூட வேண்டாம். பா, காரும் பிளாட்டும் லோன்ல இல்லாம யார்கிட்ட இருக்கு? ஆல் தி பெஸ்ட் சார். இதுக்கு தான் ஒரு குடுப்பனை வேணுங்கிறது. மிஸ்டர், யூ ஆர் செலக்டட். லக்கி மேன். இங்க பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்து மேல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. சிம்பாலிக்கா ஒரு தாலியை மட்டும் கட்டினா போதும். எனக்கு ஏரியாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு, வாரத்துக்கு 4 பார்ட்டி, மாசத்துக்கு 2 தடவை அவுட் ஆஃப் ஸ்டேஷன், வருஷத்துக்கு 2 தடவை வெளிநாட்டை சுத்திட்டு வருவேன். போட்டுக்கிற ட்ரெஸ் மாதிரி ஸ்மோக்கும் ட்ரிங்க்ஸும் காமன் ஆயிடுச்சு. எங்க வீட்ல இருக்கிறவங்களால இத மேனேஜ் பண்ண முடியல. சோ நம்ம கல்யாண செலவுல இருந்து என்னோட பர்சனல் செலவெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் ஓகேனா இன்னைக்கு ஈவினிங்கே ரிசப்ஷன், நாளைக்கு கல்யாணம். ஓகேவா? ஓகே. எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொன்னியா? அப்புறம் வேற எதுக்குடா ரிஜெக்ட் பண்ண? நீங்க இது எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டீங்க. உங்ககிட்ட எதையுமே மறைக்க கூடாதுன்னு தோணுது. நீங்க பேருக்கேத்த மாதிரி ரொம்ப தூய்மையா இருக்கீங்க. ஆனா நான் இல்ல. வாட்? ஆமா, எனக்கு 4 தடவை நடந்திருக்கு. அப்படினா சரக்கடிச்ச போதில யாரு லைட் ஆஃப் பண்ணாங்களோ, யாரு டூயட் பாடினாங்களோ எனக்கே தெரியல. 4 தடவை முடிஞ்சிருச்சு. ஐயோ பாவம்.
உங்களை அவங்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஓகேவா? ஓகே. இதுக்கு கூட ஓகேன்னு சொன்னியா? அப்புறம் எதுக்காக தான்டா ரிஜெக்ட் பண்ண? நீங்க எதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டீங்க. நீங்க எவ்வளோ அப்டேட்டடா இருக்கீங்கன்னு இதுல இருந்தே நல்லா தெரியுது. அதனால இருக்கிற கடைசி உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஆக்சுவலி நான் சிம்ரன் இல்ல, சுமன். ஆம்பளையா இருந்தப்ப எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. அதனால தான் நான் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு ஜெண்டரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏய் மாமா, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகுறதே டவுட். கடைசியில நீ அம்மா இருப்பீன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன் தானே? இல்ல, மோஸ்ட் ரிஜெக்டட் பர்சன். இனிமே நீ எந்த பொண்ணையும் பார்க்கவே போகாத. அவ சொன்ன மாதிரி இவன் பேருக்கு ஏத்த மாதிரி சுத்தமானவன் தான். அதை இன்னைக்கு ராத்திரியே மியா பண்ணிருவோமா? பண்றதுனா உனக்கு எதுவுமே தெரியாத அப்பாவி ராஜா. சாயங்காலம் இவன் பிளாட்டுக்கு போ, மே அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பான். மேக் கூட சாப்பாடும் இருக்குமா? வீணா போனவனே, சாப்பாடோட பீடாவும் இருக்கும். நீ வாடா. நீங்க என் கூட செல்ஃபி எடுக்க வந்தீங்களா? ஓ, புரிஞ்சிடுச்சு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ல வந்தீங்களா? அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பிருக்காங்க. யூ மீன் நீங்க தான கஸ்டமர்? ஃபர்ஸ்ட் டைம். நீங்க வேணா ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம். ஆனா உங்க பர்சனாலிட்டியும் பெர்ஃபார்மன்ஸையும் பாக்கும்போது எனக்கு இது லாஸ்ட் டைம் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல, சும்மா மேல மேல. இப்ப என்னமோ மேல மேலன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன மேலேயே அனுப்பி வச்சிடுவீங்க. பாருங்க, எனக்கு இப்பதான் ஆபரேஷன் நடந்திருக்கு. டாக்டர் என்ன 70 கிலோக்கு மேல தூக்காதீங்கன்னு சொல்லிருக்காரு. சாரி. ஸ்ரீராம், ஸ்ரீராம், ஏய் ஸ்ரீராம், வாட்மா, என்னமா நடந்தது? இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகாது. நீ அதையும் இழக்க மாட்ட. வாழ்க்கை பூரா தனியா சுருட்டிக்கிட்டு தூங்க போற. எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் இல்ல. நான் எந்த தப்பான வேலையும் செய்யக்கூடாதுன்னு கடவுள் நினைக்கிறாரு. அதனாலதான் ரிஜெக்ட் ஆயிட்டேன். டேய், ரிஜெக்டட் இல்ல, எஜெக்ட் ஆன பென்ட்ரைவ்டா நீ. நில்லுங்க மிஸ்டர் ஸ்ரீராம், நில்லுங்க. ஒரே ஒரு தடவை இந்த பொண்ணோட போட்டோவை பாருங்க. பாரியா, பிரஷர் அடி வயித்துல இருக்கியா? அட ஏப்பா, வயசு பையனா அப்படிதான் இருக்கும்பா. பிரஷர் எப்பவும் இருந்துட்டே தான் இருக்கும். ஐயோ, இந்த பாலா போன போன்ல போட்டோ வேற ஓபன் ஆக மாட்டேங்குது. மிஸ்டர் ஸ்ரீராம், ஸ்ரீராம் சார், இல்லைங்க ஸ்ரீராம் சார். அது ஓபன் ஆகுதோ இல்லையோ, நான் இப்போ ஓபன் பண்ண போறேன். ஒரு நிமிஷம் இருக்கு சார். ஸ்ரீராம் சார், நான் சொல்றத கேளுங்க சார். பொண்ணுக்கு என்ன வயசு? 24, ஹைட் 5.4. என் வெயிட்ட பத்தி சொல்லியாச்சா? சார், அவங்களுக்கு சைஸ பத்திலாம் கவலை இல்லையா. வாழ்க்கையில ரைஸ் ஆகிறது தான் முக்கியமா. பொண்ணு சுத்தமான தங்கம். ஆனா கொஞ்சம் ஸ்மெல். ஏன் அவங்க குளிக்க மாட்டாங்களா? ஐயோ, அவங்க ஸ்மெல் இல்ல, உங்களோட தான் சார் ஸ்மெல். எங்க பொண்ணோட போட்டோ காட்டுங்க. சார், போட்டோ வாட்ஸ்அப்ல இருக்கு. காலையில இருந்து ஓபனே ஆகல. நெட் ப்ராப்ளம் மேல ப்ராப்ளமா இருக்கு சார். இதேதான் வேலை. சார், ஸ்ரீராம் சார். ஹலோ ஸ்ரீராம், புரோக்கர் வந்தாராடா? எங்க ஆபீஸ்க்கே வந்துட்டாருமா. பொண்ணு பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்காளாண்டா. போட்டோ பாத்தீங்களாமா? இல்லடா, அவர் போன் ஏதோ ப்ராப்ளமா. நீங்களே போய் பாத்துட்டு வாங்கம்மா. டேய், நீயும் வரணும்டா. வரல என்ன தெரியும்ல, கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணிக்க வேண்டா. சரி, வரேன், விடுங்கம்மா. உங்க குலதெய்வம் மேல பாரத்தை போட்டு போயிட்டு வாங்க. மத்த எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். அம்மா சொன்னாங்க நீங்களே பில்ல கட்டிடுவீங்கன்னு.
வீடு வேற கட்டிக்கிட்டு இருக்கா சார். மணி ப்ராப்ளம். உங்க வீட்டுக்கு என்னோட பேரே வைங்க. என்னங்க இந்த பொண்ணு ஒருவேளை செட் ஆகலைன்னா பக்கத்து தெருவுலயே இன்னொரு பொண்ணு இருக்காளாம், அவளையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இங்க பாருப்பா, என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம், காரை கொஞ்சம் பொறுமையா ஓட்டிட்டு போ. சரிங்கம்மா. பையனை ஆந்த வேலையில பிக்கப் பண்ணிக்க போறோமா? யோ பக்கத்துல உட்காந்துருக்கானே அவன் தான் மாப்பிள்ள. சாரி சார். இங்க பாருப்பா, இந்த ஜோக்ஸ் பஞ்சு காமெடி இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. கார் வாடகைக்கு வந்துச்சா அதை மட்டும் பாரு. எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? என் பையனை பத்தி பேச வந்துட்டான். அம்மா சரிடா, திட்ட மாட்டேன் விடு. அது இல்லம்மா, எனக்கு பசிக்குது. பிஸ்கெட் ஏதாச்சும் இருக்காமா? ஐயோ, பிஸ்கட் சாப்பிட்டா எப்படா வயிறு நிறையும்? இரு, வாழைப்பழம் தரேன். இந்தாப்பா சாப்பிடு. குடுடி குடு. முறுக்கு ஜாங்கிரி அதிரசம் எல்லாத்தையும் குடு. எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருப்பேன், இப்படி கண்டதை திங்காத, டயட்ல இருந்தா நல்லா இருப்பேன்னு. என் பேச்ச கேட்கறதே இல்ல. இந்தாப்பா இதையும் சாப்பிடு. எந்த ஜென்மத்துல தான் நீ ஒல்லி அவையோ தெரியல. பையனை திட்டுறதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்ரீராம் எந்திரிடா, பொண்ணு வீடு வந்துருச்சு. பண்ணு வேணாமா, ஹோட்டலுக்கு போலாம். டேய் பண்ணு இல்லடா, பொண்ணு பொண்ணு. சீக்கிரம் எந்திரி, கண்ணு திறந்து பாரு. பொண்ணு வா. என்னங்க வீடு நல்லா இருக்குல்ல? ஸ்ரீராம், வீடு பூரா பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சு கிடக்குடா. கொஞ்சமா மட்டும் தொப்பைய உள்ள இழுத்துக்க. அம்மா, மூடி மறைச்சதெல்லாம் போதும். நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்னை ஏத்துக்கிட்டா போதுமா? ஐயோ அபசகனம். தூசுமா கன்றாவி. ச்சே. பொண்ணு ரெடியா தான் இருக்கா, கூப்பிடுறேன். அம்மா இந்திரா, இந்திரா. உட்காருமா. ஹலோ. பாருங்க சார். சரி சரி. கட் பண்ணுங்க. யாருங்க அது? புரோக்கர் தாம்மா. பொண்ணோட போட்டோ ஓபன் ஆயிடுச்சாம். பொண்ணு தான் நேர்லயே இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு போட்டோ? சும்மா வர மாட்டீங்களா? இந்திரா, பையனை ஒரு தடவை பாத்துக்கம்மா. உங்க பையனுக்கு எங்க பொண்ணை பிடிச்சிருக்கா? அம்மா, நான் தூங்கிக்கிட்டு இருக்கேனா? இல்ல. தொப்பைய உள்ள எடுத்துருக்கனா? இல்லடா. அப்படின்னா இது கனவு இல்லையா? இல்லடா. எங்க பையனுக்கு ஓகே, உங்க பொண்ணுக்கு ஓகேவா? அம்மாடி, உனக்கு பையன் ஓகே தானே? எனக்கு ஓகே தான்ப்பா. எங்களுக்கு பையன் ஓகே. என்னாச்சுடி? சாரிங்க. என்னப்பா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, இன்னொரு தடவை சரியா பார்க்கலாம் தான். பேச முக்கறடா. எத்தனை தடவை பார்த்தாலும் அதே பொண்ணு தானே? அங்கிள், ஒரு நிமிஷம் பேசணும். ஐயோ, ஒரு நிமிஷம் என்னப்பா, 10 நிமிஷம் வேணாலும் பேசிக்க. இந்திரா, உள்ள கூட்டிட்டு போய் பேசுமா. அவங்க கூட இல்ல அங்கிள், உங்க கூட. என் கூட வா. எங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? அங்கிள், நிஜமாவே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகே தான்ப்பா. ஆண்டி, உங்களுக்கு? எனக்கும் ஓகே தான். அவங்களே ஓகேன்னு சொல்லிட்டாங்க, உனக்கு என்னடா? உட்காருடா. உலகத்துல குண்டா இல்லாம எதுவுமே இல்லப்பா. இப்ப பலூன் ஊதுறதுக்கு முன்னாடி ஸ்லிம்மா இருக்கும், ஊதுனதுக்கு அப்புறம் அது குண்டாயிடும். ஆனா
பசங்களுக்கு பிடிச்சது என்னவோ அந்த பலூன் தானே. இன்டைரக்டா பலூன்னு சொல்றாரு. பாப்போம். கல்யாணத்துக்கு வேண்டியது உடம்பை விட மனசுதான்ப்பா முக்கியம். நீங்க ஒரே பையன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நல்ல ஃபேமிலி. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும்? அப்புறம் கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? ஊருக்கு போய் ஃபோன் பண்ணி சொல்றோம். ரொம்ப சந்தோஷங்க. வணக்கங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியா ஒரு அதிசயத்தை கண்ணால பாத்துட்டமா. என்னங்க அது? உன் பையனை ஒரு பொண்ணு ஒத்துக்கிட்டல்ல. ஆனா கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பொண்ணோட பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எனக்கு அவங்க மேல டவுட்டா இருக்கு. ஏய், புரோக்கரை மட்டுமே நம்பி எந்த விஷயத்திலயும் இறங்க மாட்டேன். 10 பேரை விசாரிச்சிருக்கேன், 2 ஊரை அலசிருக்கேன். நல்ல ஃபேமிலி, தங்கமான பொண்ணு. இத்தனை நாள் காத்திருந்தது நல்லதா போச்சு. ஓபன் கார்ல உட்கார வச்சு ஊர்வலமா கூட்டிட்டு வந்து எல்லாரையும் கண் குளிர பார்க்க வைக்க போறேன். என் பையன் கல்யாணத்தை எப்படி நடத்துறேன்னு பாருங்க. உங்க பையனை கூட்டிட்டு வரதுக்கு ஓபன் கார் இல்ல, ஓபன் ஜேசிபி தான் வேணும். ஐயோ, அந்த பொண்ணை கடவுள் தான் காப்பாத்தணும். ஏண்டா கடங்காரா? சார் கேட்டுச்சா சார்? மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க. டேய், பொண்ணு என்ன விதவையா? இவங்க மோஸ்ட்லி டைவர்ஸ் கேஸா இருக்கணும், இல்லனா பிசிக்கலி ஹேண்டிகேப்பா இருக்கணும். பொண்ணு குருடும் இல்ல, ஊனமும் இல்ல, பியூட்டிஃபுல் ஏஞ்சல் மாதிரி இருக்கு. இவனுக்கு எப்படிடா ஓகே சொன்னாங்க? எனக்கும் அதே டவுட் தான்டா. டேய், உனக்கு பொண்ணு ஓகே சொன்னா ஒரு கதை, பொண்ணு ஓகே சொல்லலனா இன்னொரு கதை. ஆமாண்டா. இந்திரா, டேய் இந்திரா தான்டா கால் பண்றாங்க. என் டவுட் இப்ப 100% கிளியர் ஆயிரும் பாரு. இவங்க எனக்கு வேற பையனோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, உன் கூட கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவா பாரு. ஏய், நீ பேசுடா கேக்கலாம். ஹலோ ஸ்ரீராம். ஆமா, நான் தான். ஐ எம் இந்திரா. சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல, சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை. நேற்று உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வரல. அதான் புரோக்கர் கிட்ட உங்க நம்பர் வாங்கினேன். அப்படியா? சொல்லுங்க. பிஸியா இருக்கீங்களா? இல்ல. அப்புறம் என்ன, பேசுங்க. எனக்கு ஒரு டவுட். என்ன? உண்மையாவே நான் உங்களுக்கு ஓகேவா? நேத்தே நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்ல. அது இது எதுவும் இல்லை. எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. நாளைக்கு ஹோட்டல்ல மீட் பண்ணலாமா? மீட்டா? ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி மீட் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். சரி, ஓகே. நாளைக்கு 10 மணிக்கு ராம்நகர் கிளேட்டோன் ஹோட்டல்ல மீட் பண்ணலாம். பாய். பாய். சுத்தி முத்தி நல்ல ஜோடிங்களா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்திரா வந்ததுக்கு அப்புறம் எங்க ஜோடி நல்லா இல்லைன்னு பேசிக்கிட்டா. லவ் கிளாரிட்டி தர வரேன்னு சொன்ன இந்திரா ஆல்ரெடி லவ் ட்ராக்ல இருக்கேன்னு சொல்லிடக்கூடாது. முதல்ல இங்கிருந்து ஷிஃப்ட் ஆயிடணும். Oh my god, shit. Wrong selection. No. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Will you marry me? Hi. Hello. Excuse me. என்ன தூங்கிட்டீங்களா? ஐ எம் சாரி. வாய்க்கு வேலை கொடுக்கலனா
எனக்கு தூக்கம் வந்துடும். எல்லாருக்கும் அப்படிதான். வாய்க்கு வேலை கொடுக்கலன்னா தூக்கம் வந்துரும். அப்புறம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்ன? உண்மையாவே நான் உங்களுக்கு ஓகேவா? இங்க பாருங்க, நான் உங்களை இதுக்காக தான் இங்க வர சொன்னேன். எனக்கு தெரியும் நீங்க இதுல ரொம்ப தயங்குறீங்கன்னு. நாம உலகத்துக்காக இங்க வாழக்கூடாது, நாம நம்மளுக்காக வாழணும். குயில் பார்க்க கருப்பாதான் இருக்கும், ஆனா பாடுனா எவ்வளவு இனிமையா இருக்கும்ல. இயற்கையும் இப்படிதான், கருப்பு, சிகப்பு, குண்டு, ஒல்லி எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும். ஆனா நாம அதுல இருக்கிற பாசிட்டிவ மட்டும் தான் எடுத்துக்கணும். நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ணாலும் நான் உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். இதை கிளாரிஃபை பண்ண தான் நான் இங்க வந்தேன். அது எனக்கு தூக்கத்தோட கொரட்டை கூட வரும். அவ்வளவுதானே, தலைக்கடியில தொடப்பத்தை வச்சா எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளமும் இருக்கு. யாருக்கு இல்ல சொல்லுங்க? சிலருக்கு சைலண்ட் மூட்ல இருக்கும், சிலருக்கு ஜெனரல் மூட்ல இருக்கும். கொஞ்சம் தானே, சுடு தண்ணி குடிச்சா சரியாயிடும். பட் நான் குண்டா இருக்கணுங்க. பாருங்க, கண்டிப்பா நம்ம நல்ல ஜோடி இல்ல, ஆனா நம்ம நல்ல ஜோடியாவே ஆகலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணு நீங்க ஒல்லி ஆகணும், இல்ல நான் குண்டா ஆகணும். தேங்க்ஸுங்க, என்னோட எல்லா மைனஸ் பாயிண்ட்டையும் நான் சொல்லிட்டேன். ஆனா நீங்க எல்லாத்தையும் பிளஸ்ஸா தான் பேசுனீங்க. ஐ அம் a lucky man. Anybody inside? Akka? Moms? Baba? Akka? ரோகன். Oh, Baba! Hey. My dear Baba! விட்றா விட்றா. எப்படி இருக்கீங்க பாவா? கட்டி கூட பிடிக்க முடியலையே. எப்படி இதெல்லாம்? ஜிம் இல்ல ரம்? அக்கா அக்கா வராங்க. Oh, sister! Oh, my dear sister! Beautiful! ஓட்டி நில்லுங்க. சிவன் பார்வதி மாதிரி இருக்கீங்க. பாவா, அக்கா, I will die. Bless me. என்ன? ஐயோ பாவா, நான் கால்ல விழுகிற ஆசீர்வாதம் பண்ணுங்கோன்னு. நல்லா இருக்கு. Thank you. என்னப்பா இப்படி உள்ளி ஆயிட்ட நீ? அக்கா, இது ஜீரோ சைஸ். அது சரி, என்ன இது? கீழே ஒரு கெட்டப், மேல ஒரு கெட்டப், ரெண்டுத்துக்கு மேட்சிங்கே ஆக மாட்டேங்குது. Moms, this is style of American fashion. வேஷமோ? Hey, என்ன பண்ற? my dear. Oh, it's me. இந்திரா, உங்க அம்மாவோட அன்பு தம்பி ரோகன் மாமாமா. அதான் அமெரிக்கா. Congrats. உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குல்ல? Why? என்ன இன்னும் யாருன்னு தெரியலையா? Oh, வாட்ஸ்அப்ல சாட்டிங், ஃபேஸ்புக்ல போஸ்ட், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பார்த்திருப்பியே? ஓ, அந்த மாமாவா? அதுல நல்லா இருந்தீங்க. அதாவது ஃபேஸ்புக்னா குவாலிட்டி, நேர்லனா முனிசிபாலிட்டிங்கறியா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமா. That's okay. I want to see that Cinderella. Sorry, Wonderla. என்ன? அதுவும் இல்லையா? Your dream boy, உன்னோட வருங்கால கணவன். Your would be. அவர் போட்டோ காட்டுறியா? நான் காட்ட மாட்டேன். Why? டைரக்டா மீட் பண்ண வைக்கிறேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா? ஆமா. You mean brave and smart man like me? உங்களை விட கொஞ்சம் அதிகம் தான். Oh, I can't wait. என்னோட கியூரியாசிட்டி வால்கனோ மாதிரி போகுது. அவனை பார்த்தே ஆகணும். Wait till tomorrow. Good luck. அப்படியா? டேட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரிங்க சம்பந்தி. மத்ததெல்லாம் ரெடி பண்ணிக்கங்க. சந்தோஷம். ஏய், சம்பந்தி ஃபோன் பண்ணாரு. அடுத்த மாசம் 3 நாள் தேதி ரொம்ப நல்லா இருக்கான். அப்படியா? அச்சச்சோ, அப்போ இன்னும் கொஞ்ச நாள் தானங்க இருக்கு. ஆமா, டைம் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு எடுக்கணும், பிடிக்கிற அளவுக்கு வெடிக்கணும். ச்சே, என்னங்க பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஓ, உனக்கு அப்படி கேட்டுருச்சா? சாப்பாட்டுக்கு சொல்லணும், துணிமணி எடுக்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், நகை வாங்கணும், புடவை வாங்கணும், வீடியோக்காரங்களுக்கு சொல்லணும், அப்புறம் ஒரு பெட் சொல்லணும். அட, சொல்றத ஒழுங்கா சொல்லுங்க. கட்டுல செய்ய சொல்லணும்னு சொல்லுங்க. ரெண்டும் ஒண்ணு தானே. அட, வந்துட்டியாடா? டே மகனே,
ஹனிமூன் இங்கேயே கொண்டாடுறியா இல்ல வெளியப்பா. ஓ ஊர்லயாடா? இல்லப்பா, வெளியே. அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷனா? அது என் பர்சனல்ப்பா. கியூரியாசிட்டியில சாகடிக்கிறான். பாத்தியா உன் மகனை? முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. நல்ல பொண்ணு கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷம். மகனே, உன் வாட்ஸ்அப்புக்கு 2-3 போட்டோ அனுப்பியிருக்கேன், பாரு, ஜாலியா இருக்கும். என்னங்க நீங்க தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளகிட்ட ஹனிமூனுக்கு ஸ்பாட் போட்டோஸ் அனுப்பியிருக்கமா? என் விஸ்கியை விட உன் தலை தான் அதிகமா மிக்சிங் ஆகுது. ஐயே போங்க. Cheers. இந்த சோன் பப்படி தலைய ஏதோ மயக்கி இருக்கு. இந்திரா, are you kidding me? No, it's true. He is my would be. True? சார், பேசாம இருக்கீங்களா? இந்திரா, சின்ன வயசுல ஆன வேணும்னு அழுது சாதிப்பேன். ஆனா இந்த அளவுக்கு சாதிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. சார், சும்மா இருங்க. சொல்லு இந்திரா, உன்னை யாராவது கல்யாணம் பண்ணிக்கன்னு மிரட்டுறாங்களா? இல்ல மாய மந்திரம் ஏதாவது செஞ்சிட்டாங்களா? அப்படியெல்லாம் இல்ல மாமா. சார், என்னையா பிரச்சனை உனக்கு? உங்க கைக்கு கீழே சூப் இருக்கு, நீங்க குடிக்கலனா நான் குடிச்சுக்கிறேன். ஏம்மா, இவன் பெரிய சோத்து மூட்டையா இருப்பான் போலயே. கிளி மாதிரி இருக்கிற நீ குரங்கு கையில பூமாலி ஆயிட்டியே. இவனுக்கு சூப்பு வேணுமா? சூப்பு குடிங்க சார், குடிங்க. முதல்ல காப்பியை குடிச்சாச்சு, இப்ப சுட சுட சூப்பை கல்புன்னு அடிங்க. சார், பெப்பர் சால்ட் தரீங்களா? ஓஹோ, பெப்பர் சால்ட் நீங்களே போட்டுக்கிறீங்களா இல்ல நான் போட்டு விட? கொஞ்சமா போடுங்க சார். இந்திரா, are you joking me? He is fat guy, not fit for you. Shut up, Rohan. Why? ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்காதா? இவங்களும் நம்மள மாதிரி தான். நான் இவரை மனசார விரும்புறேன். இவரை பார்க்க தான் இப்படி, ஆனா மனசு ரொம்ப சாஃப்ட். லுக், உடம்ப பார்த்து வர்றது காமம், மனசை பார்த்து வர்றது காதல். லவ் இஸ் ஜஸ்ட் பிளைண்ட். காதல்ல எதுவும் கவுண்ட் ஆகாது. ஸ்ரீராம், நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். பாய். பாய். இந்திரா, இந்திரா. ஸ்ரீராம். எஸ். ஏயா, உனக்காவது கொஞ்சம் அறிவு வேண்டாம்? அவளை பாரியா, பேபி டால் மாதிரி இருக்கா. நீ என்னடா குங்ஃபு பாண்டா மாதிரி இருக்க. நீங்க 2 பேரும் எப்படியா? சார், 2 பேர் ஜாதகமும் ஒத்து போகுது சார். ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணிட்டியா கிராதகா? எந்திரியாயோ. சார், பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கேன். அட, உன் பிரியாணி எடுத்து பொட்டலங்க. ஓ, எந்திரியா, எந்திரியாங்கற. கீழே ஏதாவது தெரியுதா? அதால அது எப்படியா தெரியும்? இந்த கல்யாணம் நடக்க சான்ஸே இல்ல. அவ காதல் தாண்டா குருடு, நான் இல்ல. உன்ன மாதிரி ஒரு அண்டாவை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அத நினைச்சு வாழ்க்கை பூரா ஒவ்வொரு செகண்ட் அவமானப்படணும். நான் ஊர்ல இல்லாத நேரமா நீ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்ட. இப்ப நான் இருக்கேன். தலைங்க உருண்டாலும் சரி, ரத்த வெள்ளமானாலும் சரி, சட்டம் மட்டும் இல்ல, அந்த கடவுளே குறுக்க வந்தாலும் ஐ டோன்ட் கேர். உங்களுக்கு இடையில கல்யாணம் நடக்க விடவே மாட்டேன். நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. இவன் தானா அந்த அமெரிக்கா அமீபா? ஸ்ரீராம், நீ ஒன்னும் கவலைப்படாத, விடுறா. இவன் தலைய பலி கொடுத்தாவது உன் தலை மேல கண்டிப்பா அர்ச்சதையை போடுவேண்டா. என்ன பார்த்துப்பீங்களோ என்ன? என்னடா இப்பவே போர்வெல் பைப் மாதிரி கடகடன்னு ஆடிக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? ஏன் டென்ஷன் எனக்கு. அந்த ரோஹன் எங்க இருக்கான்னு பாருங்கடா. பாத்து போயா. ஸ்ரீராம், நீ கவலைப்படாத, மண்டபம் ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கு. டேய், போதாதுன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கண்ணையும் அவன் மேல வைக்க சொல்லியிருக்கோம். மாவனே, இன்னைக்கு உனக்கு இருக்குடா. அவன் என்ன யோசிக்கிறான்னு எனக்கு எப்படிடா தெரியும்? அவன் என்ன ஸ்கீம் வச்சிருக்கானோ, என்ன ஸ்கெட்ச் போட்டிருக்கானோ. எக்ஸ்கியூஸ் மீ, பர்சனல் 2 minutes. Thank you. இந்திரா, look here. இவன் யாருன்னு தெரியுதா? இல்ல மாமா, தெரியல. ஏய் இந்திரா, சரியா பாரு.
நிஜமாவே யாருன்னு எனக்கு தெரியல. நான் ஒன்னு சொல்லு சார். நான் தான் பேசுறேன்ல. இந்திரா, நீ என்கிட்ட சொல்லியிருக்கியே காலேஜ்ல சிவான்னு ஒருத்தன் இஸ் ட்ரைங் டு கெட் லவ், எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசைட் பண்றேன்னு. ஹி இஸ் வெரி குட் பர்சன். நீ ஏன் சொல்லியிருக்கிய கொஞ்சம் ஜடமடையா? நான் அப்படி சொன்னேனா? சார் நான் ஒன்னு சொல்லணும். ஐயோ, மூடிட்டு கொஞ்சம் போட்டோவை காட்டியா. பாவம் பையனுக்கு வெக்கம். ஏய், அவகிட்ட காட்டியா? ஞாபகம் வந்துச்சா? எப்படி மாமா, போட்டோஷாப் பண்ணா நீங்களும் ட்ரம்புக்கு பக்கத்துல நிக்கலாம். நல்லா எடிட் பண்ணிருக்கீங்க. எங்க கல்யாண போட்டோவும் நீங்களே எடிட் பண்ணுங்க. என்னது எடிட்டா? இந்திரா 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 இந்திரா, நான் ஒன்னு சொல்லணும் சார். ஐயோ, என்னன்னு சொல்லி தொலையா. சரி, இவங்க காலேஜ்ல இப்படிதான் சார் சொல்லுவாங்க, தெரியாதுன்னு. இவங்க பின்னாடி சுத்தி போன வருஷம் இவங்க ஃப்ரெண்டையே நான் கல்யாணம் பண்ணிட்டேன் சார். அட பாவி, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஏன்டா இங்க வந்த? எதுக்கும் சும்மா ஒரு சான்ஸ் பார்க்கலாம் தான். ஓ ஷிட். பாய், எஸ், எங்கயா இருக்க? ஆன்லைன்ல கிட்னாப்புக்கு டீல் கொடுத்துருக்கேன். ஃபுல் பேமெண்ட் பண்ணியாச்சு. இங்க எவனுமே காணுமையா. ஓ, முகூர்த்தம் வேற நெருங்கிட்டு இருக்கு. ரோகன், அவங்க ஆல்ரெடி ஆபரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இப்ப மண்டபத்துல தான் இருக்காங்க. அப்படியா? எங்க? இங்க பாரியா, அவங்க டி-ஷர்ட்ல 1947 எழுதி இருக்கோம். அவங்க தான் எங்க கேங். எஸ் 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 எஸ். 3 பேர் இருக்காங்க. என்னானாலும் அவங்க கிட்ட சந்தேகம் மட்டும் கேட்றாத, இல்லனா உனக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். ப்ராப்ளம்க்கே ப்ராப்ளமா? வையா போன். ஹலோ மிஸ்டர் 1947s. எஸ் சார். ஐயோ, எதுக்கு சார் இப்படி பயப்படுறீங்க? பின்ன பயப்படாம ரிட்டையர்மென்ட் ஸ்டேஜ்ல கேங்ஸ்டர் வேலையா? எங்க கம்பெனியோட பேரு 1947. ஓல்ட் கம்பெனி. அமர், அக்பர், ஆண்டனி. இதுதான் உங்க லைஃப்ல கடைசி டீல்னு நினைக்கிறேன். பாடிய கிட்னாப் பண்ண முடியுமா? யோ, இந்த சீரியஸ் டைம்ல எஃப்எம் கேக்குற எடியாத. எஃப்எம் இல்ல சார், காது கேட்காது. ஏயோ, மெதுவா சொல்லியா, இங்க எல்லாருக்கும் கேட்கும். இப்போ இந்த டீலை நாம எப்படி பண்ண போறோம்? மை சன், இது கெமிக்கல். ஓகே. இது பின்னு. ஒரு டிராப் குத்துறோம்னா எல்லாம் ஸ்வாஹா. ஒரு சின்ன பின்னுல சுருக்குன்னு குத்துனா ஸ்வாஹா. அது எப்படியா? டவுட் டவுட் டவுட். ஐயோ, தாத்தா தாத்தா தாத்தா. இனிமே எங்க தாத்தா கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் தான். ஒரு விக்கெட் அவுட்டா? யோ, நீ அது கொஞ்சம் எச்சரிக்கையா இருயா. கொஞ்சம் வாயா, இத பாரு. வொர்க் அவுட் ஆகுற மாதிரி ஒரு பிளான சொல்லு. இத பாருப்பா, ஒரு சின்ன பாட்டில் லெமன் சோடா, ஒரு டேப்லெட்டை எடுத்து இதுக்குள்ள போட்டு இப்படி நல்லா குலுக்கணும், குடிக்கணும். பாட்டிலேயே மயக்கம் போட்டு படுக்கணும். இவ்வளவு சின்ன மாத்திரையை உள்ள இறக்குனா அவ்வளோ பெரிய கிளைமேக்ஸ் அச்சீவ் பண்ணிருவியா? அது எப்படியா? டவுட் டவுட் டவுட். ஆமா, குலுக்கணும், குடிக்கணும். எந்திரியா எந்திரியா. எங்க எழுதிருக்கிறது? அவன் போயிட்டான். அதாயா சொல்லுவாங்க டவுட் கேட்க கூடாதுன்னு. ஐயோ, எனக்கு சந்தேகம் கேட்கறதுல ஆர்வம். இந்த ஆளு போயிட்டான். இப்ப இருக்கிறது நீ மட்டும்தான். முகூர்த்தத்துக்கு வேற நேரமாகுது. இப்ப உருப்புறையா ஏதாவது ஒரு பிளான சொல்லியா? சீக்கிரம் வாயா. என்னையா உன் ஐடியா? சொல்லியா சொல்லியா சொல்லியா. இங்க பாரு, இது ஷாக்கிங் ஐட்டம். எது? இந்த சார்ஜரா? சார்ஜர் இல்ல, ஷாக்கர். இத தொட்டா ஒரே செகண்ட்ல டமா. எது? இந்த சின்ன டிவைஸ்ல ஷாக் வெப்ப டமாரா? அது எப்படியா? டவுட்டா? ஆமா. டவுட்டா? யோ யோ யோ, தயவு செஞ்சு நீ டச் பண்ணிராதயா. எனக்கு டவுட்டே இல்ல. டவுட் உனக்கு இல்ல, எனக்கு. வீடு போக.
வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச், நல்லா பேட்டிங் விளையாடணும். இந்திரா எங்க போனா? பாத்ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது. இந்திரா 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 இப்ப எப்படி இருக்க? என்ன இந்திரா, என்னாச்சு? ஷட் அப். யாரா நீ? நான் தான் உன் புருஷன். புருஷன் கிருஷன்னா கொன்றுவேன். யாரு என்னன்னு தெரியல, பேஷண்ட்டை பாக்குற சாக்குல தொடுறியா வந்த? டாக்டர் டாக்டர் பாருங்க, இவன் யாருன்னே தெரியல, என் மேல வந்து கை வைக்கிறான். இவனை மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். உனக்கு இருக்குடா. ஹலோ 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 இந்திரா, எங்க இருக்க? அப்பா, எனக்கு விருப்பம் இல்லப்பா, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. அம்மாடி, நீ பேசுறது எதுவும் கேட்கல. நீ இப்ப எங்க இருக்க? எனக்கு வீட்டுக்கு வர விருப்பம் இல்ல. வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லையா? எங்க இருக்க? ஹலோ ஹலோ இந்திரா, ஹலோ ஹலோ. ஹே गाइस, நான் இப்ப கீகி டான்ஸ் ஆடுறேன், சாங் ப்ளே பண்ணு. ஏய், ஆடு சூப்பரா இருக்கும். Hey, how was it? Nice, yes. Tata? 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். பார்ட்டி முடிச்சிட்டு வரும்போது 4 பேர்ல பொழைச்சது இவ மட்டும்தான். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் ஷாக்கிங் நியூஸ் கொடுத்தாங்க.
எப்பவுமே ரஃப் அண்ட் டஃப்பா மூஞ்சிக்கு நேரா பேசுற இவ ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரொம்பவே சைலண்டா ஆயிட்டா. இவளுக்கு திரும்பவும் மெமரி வர்றது டவுட்டுன்னு டாக்டரும் சொல்லிட்டாரு. ஆனா திரும்ப இவளுக்கு ஞாபகம் வரும்னு நாங்களும் எதிர்பார்க்கவே இல்லை. தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை பத்தி நல்லா விசாரிங்கன்னு. இப்போ யார் இதெல்லாம் அனுபவிக்கிறது? செம்பு கலக்காத தங்கம்னு சொன்னீங்க. ஆனா இவங்க போலி தங்கத்தை கையில கொடுத்து நம்மள ஏமாத்திட்டாங்க. போதும் நிறுத்து. அவங்க ஒண்ணும் ஏமாத்தல. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இவனுக்கு பொண்ணு கிடைக்கல, உண்மையை சொல்றவங்களுக்கு பையன் கிடைக்கல. அதனாலதான் 2 பேரும் பேசி இந்த முடிவெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சோம். இதுல என்ன தப்பு? இப்போவும் இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டா 2 பேரும் நல்லா தான் இருப்பாங்க. இங்க பாருமா, உனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி எந்த பையனும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கல. இங்க பாரு, உன்னை கட்டாயப்படுத்தியோ வற்புறுத்தியோ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. உனக்கு பிடிச்சு நீ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். பாரு, அவர்தான் உன் புருஷன். நாங்க என்ன செஞ்சிருந்தாலும் அது உன்னோட நல்லதுக்கு தான். போடா, உன் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வா. டேய் போடாங்கிறல்ல. சாரி இந்திரா, இந்த விஷயம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இப்படி நடக்க விட்டுருக்க மாட்டேன். என்னை பார்த்து எல்லாருமே சிரிப்பாங்க தெரியுமா? ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் என்னை காதலிச்சிங்க. என்ன சிரிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணீங்க. ஏன் சந்தோஷத்தை பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்க. என்ன மாதிரி ஆளுங்களும் காதலிக்கலாம்னு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தீங்க. நான் உங்களுக்கு நல்ல பேரும் இல்லை, நல்ல புருஷனும் இல்லை. ஆனா கண்டிப்பா லைஃப் லாங் உங்களை கஷ்டப்படுத்தாம பார்த்துப்பேன். இங்க பாருங்க, நீங்க வருத்தத்துல இருந்தா உங்களுக்கு ஜோக்கரா இருப்பேன். உங்களுக்கு கோவம் வந்தா பஃபூனா இருப்பேன். படிக்கணும்னால படிங்க, வேலைக்கு போகணும்னா வேலைக்கு போங்க. ஆனா தயவு செஞ்சு என்ன மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த உடல் பாரத்தை கூட தாங்கிப்பேன், ஆனா மன பாரத்தை என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு உங்க காலில் விடாலும் விழுறேன். என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க ப்ளீஸ். உங்களை விட்டுட்டு என்னால வாழ முடியாது. இப்படி சைலண்டா நிக்காதீங்க. உங்க சிரிச்ச முகத்தை எப்பவும் பாக்குற எனக்கு இப்படி எதுவும் பேசாம நிக்கிறது என் உயிரை கட்டி போட்ட மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, நம்மளால நம்ம 2 ஃபேமிலிஸும் கண்ணீர் விடக்கூடாது. அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். இந்திரா, உங்களை மென்டல்னு சொல்றதா முட்டாள்னு சொல்றதா எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க வேற. தெருவுல இப்படி ஒருத்தன் போனாலே 4 பேரு 40 ஜோக் அடிச்சு சிரிப்பானுங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜோக்கரை எனக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? சார், இந்த இடத்துல உங்க பொண்ணு இருந்திருந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா நீங்க? என் ஹெல்த் இஷ்யூஸை வச்சு நீங்க எல்லாரும் என்ன நல்லா ஏமாத்திருக்கீங்க. நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். இந்திரா, உன் பேர் என்னடா? ஸ்ரீராம். ஓ காட், என்னைக்காவது உங்க ஃபுல் பாடியை கண்ணாடியில நீங்க பாத்திருக்கீங்களா? நான் எப்படியாப்பட்ட பொண்ணு, என் டேஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்திரா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. அப்பா வேண்டாப்பா, ப்ளீஸ் என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இவனை பார்க்கும்போது எனக்கு இரிட்டேட் ஆகுது. எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கு. ஐ வாண்ட் டு டிவோர்ஸ். இந்திரா, நீ ரொம்ப அவசரப்படுறமா. ஷட் அப். ஐ வாண்ட் டிவோர்ஸ். டே ஸ்ரீராம், ஹைவேல ரிப்பேர் ஆன லாரி மாதிரி நிக்கிற. உன் லைஃப் ராங் ரூட்ல போயிட்டு இருக்கு. ஏதாவது பண்ணுடா. ஸ்ரீராம், இவ்வளோ நாள் எல்லாரும் உன்னை கையால் ஆகாதவன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி நீ கையால் ஆகாதவனா இருக்கக்கூடாது. இங்க பாரு, உன்னோட உடம்பு பெருசா இருக்கு, அதே மாதிரி உன்னோட மூளையும் பெருசு. அதை யூஸ் பண்ணு. நீ யாருன்னு எல்லாருக்கும் காட்டு. யூ ஆர் நாட் அ நார்மல் மேன், யூ ஆர் அ ஸ்பெஷல் மேன். கம் ஆன், ஏதாவது பண்ணு.
ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப டிவோர்ஸ்னு சொல்றியா? இவளுக்கு மெமரி ப்ராப்ளம் இருக்கிற விஷயத்த என்கிட்ட எங்க சொல்லல. நான் ஒருவேளை கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல ஜெயிலுக்கு போக போறது நீங்க தான். அப்புறம் நீங்க எல்லாரும் கம்பி எண்ண வேண்டியதுதான். எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்க. 5 நாளுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் பீஸா இருந்தேன். இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டா செகண்ட் ஹேண்ட் ஆயிடுவேன். என்ன யார் கல்யாணம் பண்ணிப்பா? எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்ரீராம், ஸ்ரீராம், ஏய், என்னடா கையை ஆட்டிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏதாவது பேசுறா? நான் யாரையும் அடிக்கவே இல்லையா? ஐயோ, என்ன பேசுறது, என்ன சொல்றது? இவங்களுக்கு வேண்டியது டிவோர்ஸ் தானே, நான் கொடுத்துட்றேன். பட் நீங்களும் அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்ன? நீங்க எனக்கு ஒன்னு செட் பண்ணி கொடுக்கணும். வாட்? அதாவது ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கட்டி வைக்கணும். இந்த கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, ஓகே, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வாங்க போலாம். எங்க? உங்க வீட்டுக்கு. எதுக்கு? நான் உங்க கூடவே இருந்தா சீக்கிரம் பொண்ணை பார்த்து கட்டி வைப்பீங்க, அதுக்கு தான். நோ வே. எதுக்குமா நோவே? இல்ல அவர் சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? இங்க பாரு, ப்ராப்ளம் கூட இருந்தாதான் சொல்யூஷன் சீக்கிரமா கிடைக்கும். ஆமா ஆமா, ஆம்புலன்ஸ் பேஷண்ட் இருந்தாதான் ஸ்பீடா போகும், இல்லைன்னா ஸ்லோவா தான் போகும். அதே மாதிரி இவன் உங்க கூட இருந்தா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். கூட்டிட்டு போங்க. வாங்க மாப்ள. என்னம்மா அப்பா, அவர் சரியான எக்ஸாம்பிளோட சொல்றாருல. மாப்ள வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். ஹே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? படுக்க போறேன். இந்த பெட்ரூம்ல எதுக்கு? பின்ன வேற எங்க? பாத்ரூம்ல போய் படுக்க முடியும்? ஐயோ, இது ஏன் பெட்ரூம்? இங்க எதுக்கு படுக்க வந்த? மாமா இதான் உன் பெட்ரூம்னு சொல்லி எனக்கு சென்ட் அடிச்சு அனுப்புனாரு. ஹே இடியட், அடுத்தவங்க ரூம்ல படுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இல்ல, அடுத்தவங்க கூட படுக்கிறது தப்புன்னு எனக்கு தெரியும். பாரு, இரிட்டேட் பண்ணாத. வெளிய போ, வெளிய போ. இந்த ரூம்ல இருந்து வெளிய போ. போ, அவுட். மாமா கிட்ட சொல்றேன் இரு. மாமா, மாமா. Hey, mister. Excuse me. Hello. Yo. நல்ல வேலை, கொரட்ட சவுண்ட் நிப்பாட்டிட்டான். யோ, எழுந்திரியா. மறுபடியும் நிப்பாட்டு. ஏய், மாப்ள, மாப்ள, ஏன் 2 பேரும் வெளியே படுத்திருக்காங்க? மாப்ள, இந்திரா எந்திரிமா, விடிஞ்சிருச்சு. மாப்ள எந்திரிங்க. இந்திரா,
ஸ்கவுண்டரல், ஹவ் டேர் யூ? உன்னை ராத்திரி உள்ள வர வேணாம்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இங்க வந்து படுத்த? நான் வந்து படுக்கல, நீங்க தான் வந்து படுத்திருக்கீங்க. மோஸ்ட்லி உங்களால தனியா படுத்துக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஷட் அப். வயித்துக்கு என்ன சாப்பிடுற? உன் சத்தத்தால தலைவலி தான் வந்தது. டாக்டரை பார்க்கலாம்ல. கல்யாணத்துக்கு முன்னே எனக்கு கொரட்டை வரும்னு சொன்னேன். நீங்க தான் துரப்பத்தை தலைக்கு கீழே வச்சுக்கிட்டா வராதுன்னு சொன்னீங்க. ராத்திரி எல்லாம் தேடினேன், கிடைக்கவே இல்ல. ஓ காட், லுக். பழசெல்லாம் திரும்ப திரும்ப தோண்டிக்கிட்டு சொல்லிட்டே இருக்காத. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். டாடி, நீங்களே எப்படி தூங்குனீங்க? எப்படி தூங்குனீங்கன்னா, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி மாப்பிள்ள கொஞ்சம் பஞ்சு கொடுத்தாரு, அதை காதுல வச்சுக்கிட்டேன். எனக்கு ராத்திரி எந்த சவுண்டு கேட்கவே இல்லையம்மா. உங்களுக்கும் கொடுக்கலான்னு வந்தேன், ஆனா அதுக்குள்ள நீங்க டோர் லாக் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு ராத்திரி கொடுக்கறேன். நோ தேங்க்ஸ். மாப்பிள்ள, இன்னைக்கு அவளை உங்ககிட்ட வர வச்சிருங்க, நாளைக்கு அவளே உங்களை கூப்பிடணும். அப்படி பண்ணுங்க. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ஸ்வீட் மெமரிய சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல இதை தூக்கி வெளியே போடு. முடியாது, இந்த இடத்துல இன்னொரு பொண்ணு வர வரைக்கும் இன்ஸ்பிரேஷனா வச்சுப்பேன். காட், போயும் போயும் உனக்கு கிஸ் வேற கொடுத்துருக்கேனா? கிஸ் மட்டும் இல்ல இந்திரா, ஒரு டைட் ஹக், லைட்டா ஒரு டூயட் கூட பாடி இருக்கும். ஷிட். வாந்தி எடுக்கிற அளவுக்கு இன்னும் எதுவும் ஆகலையே. ஷட் அப். எனக்கு இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் பிடிக்காது. ஸ்வீட் கப்புள், என் கண்ணே பற்றும். இங்க பாருங்க மேடம், நம்ம மைண்ட் வீக் ஆகும் போதெல்லாம் ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியும். அதே நேரம் நம்ம மைண்ட் பேலன்ஸ் ஆகும் போது சேலஞ்சா தெரியும். முதல்ல அவன் மைண்டை வீக் ஆக்கணும். உங்க வீட்டாளுங்க அவன் கூட இருக்கிறதுனால அவனுக்கு அதிகப்படியான சப்போர்ட் கிடைக்குது. அவனை தனியா கூட்டிட்டு போய் அவனோட வீக்னஸ் ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நாம மாஸ்டர் கேம் ஆடணும். சீக்கிரம் எனக்கு டிவோர்ஸ் வேணும். வித்தின் 10 வீக்ஸ்ல உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன். எங்க போயிட்டு இருக்க? நான் தான் வீட்டை விட்டு துரத்திக்கிட்டு இருக்கேன். எப்படி இந்திரா? மாமான்னு கூப்பிடவே எனக்கு வெக்கமா இருக்கு. நீயாவது இதை ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல. கல்யாணத்தை நிறுத்த எவ்வளவோ ட்ரை பண்ண, இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன கிட்னாப் பண்ணிட்டானுங்க. எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். இனி இவனை விட்ட மாட்டேன். உன் கல்யாணத்தை நிறுத்த நான் பட்ட கஷ்டம் இருக்கே, அது கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இந்த சுயநினைவு அன்னைக்கே இருந்திருந்தா இந்த அண்டா இங்க இருந்திருக்க மாட்டான். என்னம்மா இது? நிலைமை கை மீறி போனதுக்கு நீதான் காரணம். இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சா? குண்டன் சரியான ஆளா இருக்கானே. சீல் வைக்கிறவன் பார்த்தா மெமரி லாஸ் கேப்ல சீலை உடைச்சுல வச்சிருக்கான். ஹே மிஸ்டர், வா உன் வீட்டுக்கு போலாம். எங்க வீட்டுக்கா? எதுக்கு? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி உன் லைஃபை செட்டில் பண்ண. அது வரைக்கும் நான் உன் வீட்லயே இருக்கேன். இந்திரா, இந்திரா, ரெடி ஆயிட்டு வரேன், போலாம். உன்னை சும்மா விடவே மாட்டேன். இனி உன் லைஃப் கதம் கதம். kg 120, height 5.6. Finish. என்னடா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கானுங்க? ஏங்க இருக்கிறது ஒரு போட்டோ. என்ன பண்ணணும் இவங்கள? பார்சல் பண்ணிட்டுமா? வேண்டாம் 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 வேண்டாம். உங்க மெனுல இருக்கிறதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. என்ன வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸ்கிராச்சிங் அண்ட் ஸ்கின் பீலிங் 60,000 only. Acid wash, nail polishing. Sorry? Nail washing 90,000. Oh. Perfector tubeless 1,50,000. சார், டியூப்லெஸ்னா வயிற்று பஞ்சர் பண்றது. ஆனா ரத்தம் வெளில வராது. நட்டு போட்டு ஸ்பேர் பார்ட்ஸு 2 lakhs. கம்ப்ளீட் சிஸ்டமே ஷட் டவுன் பண்ணிடுவேன். டோட்டலி மொத்தத்தில் 3 lakhs. நமக்கு வார்னிங் அண்ட் வாஷ் அவுட்டே போதுங்க. ஃபினிஷ். சார், இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டீலு. ரேட்ல கொஞ்சம் கன்செப்ஷன் இருந்தா சொல்லுங்க. 10ல் ஒரு நம்பர் சொல்லு. ஜாஸ்தியா நம்பர் சொன்னா பணம் ஜாஸ்தியாகும், கம்மியா சொன்னா பணமும் கம்மியாகும்.
1 சார். 1 லட்சம். ஆஹா, சோ தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. மீட்டு. நான் வரேன். மனசுல இருக்கிற டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம். சார், எனக்கு ஒரு டவுட். என்ன? ஒரு வேளை நான் 8ன்னு சொல்லியிருந்தா 8000 இருக்கா? ஏன் சார் அவ்வளோ கம்மியா? ஆக்சுவலி இங்க வர்றவங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. அதனால தான் 10க்குள்ள ஒரு நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லுவேன். கம்மியான நம்பருக்கு அதிக சார்ஜ் போடுவோம். நான் முட்டாள் இல்ல சார், நான் முட்டாள் இல்லவே இல்ல. என்னோட லக்கி நம்பர் 1. அதுக்கு தான் சொன்னேன். வரேன் சார். ஏன் வந்துட்டியடா நொல்ல கண்ணா? Finish. கோடி பொண்ணு என்ற பார்க்க ஓடி ஓடி சுத்தமே கண்ணில் வன்மோன் காதில் ஏப்போன் 2 கண்டு கொள்ள பொண்ணு தேடி வந்த பார்க்குமே எதிரில் வந்தா வேடி நேரே பார்த்து சொன்னா சாரி பாரத கோடி சட்டது அவளே விழுந்தா ஐயோ மயக்கமாகி போனா அவளே பாப்பா பாப்பா ஏன் மேனி ஆண்டவன் கொடுத்தானே ஐயோ பாப்பாவா பொண்ணே அழுகே கொண்டாயா பாப்பா பாப்பா ஏமே நீ ஆண்டவன் கொடுத்தானே ஐயோ பாப்பாவா பொண்ணே அழுகே கொண்டாயா. மாப்பிள்ளைய பாருமா. எங்க பாக்குற? அங்க பாரு. உனக்கு ஓகேவா? ஓகே, நல்லபடியா முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இவங்க என்னோட மனைவி. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களே டிவோர்ஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு ஓகேவா? அப்பா, எதுக்கு அவங்க கிட்ட அப்படி சொன்ன? போய் சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் டிவோர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. அவங்க கிட்டயாவது உண்மையை சொல்லணும்ல. நட. ஓ கருங்கல்லு ஓ படிக்கல்லு ஓ குண்டுக்கல்லு கூப்பிடுங்க கூப்பிடுங்க என்ன ஜாலி. ஓ பொண்ணு இது ஓ நொல்லை இது ஓ தள்ளு இது யாரும் இங்க மேட்சிங் இல்ல வேற சொல்லு. கொண்டாந்த சுட்டு விடுவானே ஓஹோ நல்லா மெனுவெல்லாம் ஒன்ன திம்பானே ஆஹா பில்ல கொண்டாந்த சுட்டு விடுவானே. பொண்ணுக்கு கால் சரியில்லை இவனுக்கே ஊருக்குள்ள பாய் ஃப்ரெண்ட் லிஸ்ட் கொட்டு. ஓ இந்த பொண்ணு கால் விரலுக்கும் பொருந்தல சரிசம இல்லாத பொண்ணு இவன். இத்தனை பொண்ணுங்களை காட்டியும் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. உங்களுக்கு ஒரு சிம்பிள் கொஸ்டின். உங்க செல்போன் காணாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வேற வாங்குவேன். காணாம போன அதே மொபைல் மாதிரியா இல்ல அப்டேட்டான மொபைல் வாங்குவீங்களா? ஆஃப் கோர்ஸ், அதை விட அப்டேட் ஆனதுதான். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போற மொபைலுக்கு நீங்க காம்ப்ரமைஸ் ஆகல.
லைஃப் லாங் என் கூட வாழ போற பொண்ணு விஷயத்துல நான் காம்ப்ரமைஸ் ஆகணுமா? ஒண்ணு உங்களை மாதிரியே அவ இருக்கணும், இல்ல உங்களை விட பியூட்டிஃபுல்லா இருக்கணும். ஹேய் நிறுத்து, காரை நிறுத்துங்க. என்னாச்சு இந்திரா? ஸ்லிம் ஃபிட் போட்டுக்கணும்னா நாம ஸ்லிம்மா இருக்கணும். அப்டேட் ஆயிருக்கிற மொபைல் வேணும்னா நீ அப்டேட் ஆயிருக்கணும். பொண்ணுங்க 2 வருஷம் யூஸ் பண்ணி தூக்கி போடுற மொபைலே ஸ்லிம்மா இருக்கணும்னு பாப்பாங்க. இதுல உன்னை கட்டிப்பாங்களா என்ன? வா, இப்போ உன் லெவல் என்னன்னு நான் காட்டுறேன். கீழே இறங்கு, இறங்கு சீக்கிரம். இங்க பாருங்க, எங்க 2 பேரோட ஜோடி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? மேடம், நீங்க முயல் குட்டி, சாரு பன்னி குட்டி. குடும்ப பாரத்தை ஒரு பொண்டாட்டி தாங்கிக்கலாம். இவர் பாரத்தை உன்னால தாங்க முடியுமாமா? எப்படிமா தாங்கிப்ப? மேடம் நீங்க டென்னிஸ் பால், அவரு வாலிபால். என்ன மேட்ச் ஆனாலும் மிஸ் மேட்ச் தான். நோ மிஸ் மேட்ச். ஜோடி சரியில்லை. ஜோடி சரியாகாது. பாத்தியா, இந்த சொசைட்டியே இப்படிதான். போடுற செருப்புக்கு கூட மேட்சிங் பாப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஜோடியை ஏத்துப்பாங்களா? சான்ஸே இல்ல. ஆசை இருக்கலாம், பேராசை இருக்க கூடாது. எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு உன் மூஞ்சுக்கு செட் ஆகுற பொண்ணை பாத்துக்கோ. இந்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் அடிச்சே ஆகணுங்க. இது உன்னை காதலிச்சதுக்கு, இது உங்க அப்பனுக்கு. ஏய் ஏய், அடிப்பேன் கண்டிப்பா உன்னை அடிப்பேன். என்னையா பாக்குறீங்க? மிஸ் மேட்சா? நான் அனகோண்டாவா? நீ என்ன 6 பேக்ஸ் ரன்வீர் சிங்கா? உன் பொண்டாட்டி தீபிகா படுகோனேவா? எங்க உன் பொண்டாட்டி போட்டோ கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். இது யாரு, உங்க பையனா? இல்ல, என் புருஷன். நல்ல ஜோடி. குடும்பங்கிறது வெறும் புருஷன் பாரத்தை சுமக்கிறது இல்ல, 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கை பாரத்தை சுமக்கிறது தான் புருஷன் பொண்டாட்டி. ஜனங்களை இங்க இருந்து பார்க்காதீங்க, இங்க இருந்து பாருங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா புத்தி சொல்லி வீட்டுக்கு அனுப்புறதை விட்டுட்டு மிஸ் மேட்ச் பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஒரு தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வாங்க. மேட்சிங் பார்த்து கல்யாணம் பண்ண டிவோர்ஸ் கேஸ் கூட அட்ரஸே இல்லாம டேபிள் மேல விழுந்து கிடக்கும். அங்க பாருங்க, அது பெர்ஃபெக்ட் மேட்ச். இங்க பாருங்க, இது கரெக்ட் மேட்ச். இங்க பியூட்டிஃபுல் ஆக வேண்டியது இந்த உலகம் இல்ல, பாக்குற கோணம். உங்களுக்கு டிவோர்ஸ் தானே வேணும்? வந்து வண்டியில இருங்க. கரெக்டா சொன்னீங்க பாஸ். ஓய், இந்தாங்க. இந்த காலத்துல மேரேஜ் சர்டிபிகேட்டை விட இதுக்கு தான் மதிப்பு அதிகம். உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. நீங்க இப்பவே இங்க இருந்து போயிட்டா நம்ம 2 குடும்பமும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ப்ளீஸ். சார் என்ன சார் விஷயம்? எனி இன்ஃபர்மேஷன்? யா நம்ம சொந்தக்காரங்க இந்த பக்கம் தான் என்ட்ரி கொடுப்பாங்க. ஓ, என்ன சார் இது டியூட்டி டைம்ல உங்க சொந்தக்காரங்க கூட மீட்டிங் போட்டுக்கிட்டு? அச்சு வாயில பெனாயில ஊத்த. சொந்தக்காரங்கன்னா பாஸ்வேர்டா? டேய், நான் வண்டியை நிறுத்தி மூஞ்சில ஸ்ப்ரே அடிக்கிறேன். டேய், நீ வண்டியை ரெடியா வச்சுக்க. நீ அவன் கைய பிடிச்சிக்க, நீ வந்து அவன் காலை பிடி. நான் யாரு காலையும் பிடிக்க மாட்டேன். அட்லீஸ்ட் அவனை கட்டியாவது போடு. எனக்கு கட்டவும் தெரியாதே. தாங்கலடா, அடிச்சு தொலைக்கிறேன். அலை எழு. அது வரானே.
டேய் சீக்கிரம் மூஞ்சிக்கு மாஸ்க் போடுங்கடா, இல்லன்னா யாரும் தெரிஞ்சிட போகுது. அண்ணா என்னடா மாஸ்க ட்ரை கிளீனிங் கொடுத்துருக்கண்ணா. வரம்போக்கு போய் ட்ரை கிளீனிங்கா? அண்ணா பக்கத்துல வந்துட்டு இருக்கானே, சரி அது பூசிக்கோங்கண்ணே. ஐயோ, சேர்த்த பூசிக்கணும்னு தெரிஞ்சிருந்தா நான் காலையே பிடிச்சிருப்பேனே. ஓ, நான் யாருன்னு இப்ப அவனால கண்டுபிடிக்க முடியாதே. என்னடா இது நாத்த வித்தியாசமா இருக்கு? அண்ணா அவசரத்துல சேரு நினைச்சு சாணிய மூஞ்சில பூசிக்கிட்டா. டேய் எல்லாரும் அலர்ட்டா இருங்கடா, ப்ராஜெக்ட் மிஸ் ஆயிட போகுது. இந்த மென்டலுக்கு புத்தியே வராது, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன மயங்கி விழுந்துட்டான்? எங்க இருந்து வந்தான் அவன்? நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட. அவன் மூஞ்சில ஸ்ப்ரே ஆடுறான்னா உன் மூஞ்சில எதுக்குடா அடிச்சுக்கிட்ட? என் பக்கம் இருந்துச்சியா? பிளான் பி ஃபெயில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பிளான் ஏ. ஓகேண்ணா. ஓகே பாஸ். பிளான் ஏ தானையா முதல்ல செஞ்சிருக்கணும். பிளான் பி மேல எங்களுக்கு டவுட் இருந்ததுல. ஐயோ, ஏபிசி கூட தெரியாதவங்கிட்ட டீல் வச்சுக்கிட்டியடா. நான் ஆபீஸ்ல வைரஸ் விட்டேன். அந்த கடவுள் என் லைஃப்லயே வைரஸ் விட்டாரு. என் வாழ்க்கையே ஹேங் ஆயிடுச்சு. எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஆமா, நான் தடிய முட்டை அரிசி மூட்டை யானை. சந்தோஷமா? எவனோ ஒரு டாக்டர் மெடிசனை தப்பா கொடுத்ததால நான் இப்படி ஆயிட்டேன். அது என்னோட தப்பா? குண்டா இருந்தா என்னங்க தப்பு? இப்படி இருக்கிறதும் ஒரு சாதாரண மனுஷன் தானே. கொலை கற்பழிப்பு பண்றவங்களை விட மோசமான பாவமாங்க நாங்க இப்படி இருக்கிறது. பையனுக்கு நிலம் இருக்கணும், ஆனா விவசாயியா இருக்க கூடாது. கை நிறைய சம்பாதிக்கணும், ஆனா அன்ஃபிட்டா இருக்க கூடாது. பாருங்க, தினமும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்தா இப்படி தாங்க ஆகும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எத்தனையோ பொண்ணுங்க குண்டா இருக்காங்க. அதுக்காக எல்லா புருஷங்களும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த தப்பும் பண்ணாத இந்த உடம்புக்கு எங்க தண்டனை கொடுக்குறீங்க? எங்க கூட இருங்க. 24 மணி நேரமும் உங்க முகத்துல சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும். அப்படி பார்த்துப்போம். நீங்க இப்போ டிவோர்ஸ் கொடுத்தா நான் உயிரோடு இருந்தோம் செத்த மாதிரி தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. உங்க காலில் வேணாலும் விழுறேன். எங்க சங்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எங்களோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு தான் ப்ரோ. உங்களுக்கு மனுஷனோட மதிப்பு பாடியில என்ன இருக்கு? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பாஸ். எப்பவும் நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. யாருன்னு மட்டும் சொல்லுங்க பாஸ். எப்பவுமே நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். கடைசி வரைக்கும் நாங்க உங்க பின்னாடி நிப்போம் ப்ரோ. கவலைப்படாதீங்க சார், எங்க சப்போர்ட் எப்பவும் உங்களுக்கு தான். நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் சார். அவ ஒரு மென்டல் ப்ரோ. பிரேக் அப் பண்ணுங்க. கேரக்டர் பார்க்காம பாடி ஷேமிங் பண்ணி இப்படியா கழட்டி விடுவா? Hi, can I take selfie? Thank you.
இப்போ உனக்கு நிம்மதியா? வீட்ல இருந்து எங்க அப்பா அம்மா, ஊர்ல இருந்து உங்க அப்பா அம்மா, அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் மேல ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. என்ன? உனக்கு எதுவும் தெரியாதுல்ல? பாரு. மோசமான மனநிலையில பேசின மிஸ்டர் ஸ்ரீராம நம்மளால கான்டாக்ட் பண்ண முடியல. தொடர்பு கொள்ள எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் தொடர்பு கொள்ள முடியல. அவர் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இந்த ஒரே வீடியோ ஒரே ராத்திரியில நம்ம நாடு முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட லைக்ஸ், ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், ஷேர் எல்லாம் மில்லியன் கணக்குல போயிட்டு இருக்கு. வாங்க இத பத்தி விவாதிக்கிறதுக்கு நம்ம நாட்டுடைய சாண்டல்வுட் ஹீரோயின் சௌமியா நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட நம்ம பேசலாம். வணக்கம் சௌமியா மேடம். வணக்கங்க. இந்த வீடியோ பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு சொசைட்டில ஹியூமனிட்டி எங்க இருக்கு பாருங்க. நான் ஓபனாவே சொல்றேன். ஸ்ரீராம் அவர் வைஃப டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். சௌமியா மேடம், நீங்க மட்டும் இல்ல, பப்ளிக் கிட்ட இருந்தும் இதே கமெண்ட்ஸ் தான் வருது. பாரு, மொத்த உலகமே பாத்துருக்கு. என் மான மரியாதை எல்லாமே போச்சு. இப்ப நான் வெளியே எந்த மூஞ்சோட போறது? இங்க பாருங்க, நான் ஒண்ணும் உங்களோட மானத்தை வாங்கவே இல்ல. என்னோட ஃபீலிங்ஸ் தான் நான் சொன்னேன். இது வரைக்கும் நாம 2 பேரும் ஒன்னா இருந்த ஒரு போட்டோ கூட Facebookல போடவே இல்ல, ஸ்டேட்டஸ்லயும் போடல. அந்த வீடியோல உங்க பேர் கூட நான் யூஸ் பண்ணல. உங்களை பத்தி நான் தப்பா கூட பேசல. என்னோட வலிய யார்கிட்டயாச்சும் சொல்லணும்னு தோணுச்சு, அங்க சொன்ன அவ்வளவுதான். இது வரைக்கும் நான் உங்களை ஒரு தடவை கூட பிசிக்கலா தொட்டதே இல்ல. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நான் ரூமுக்கு வரதுக்குள்ள நீங்க தூங்கிட்டீங்க. அன்னைக்கு நான் உங்களை டிஸ்டர்ப் கூட பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கே என்னன்னு தெரியும். ஐ எம் சாரி நான் உங்க லைஃப்ல வந்ததுக்கு. ஹலோ அம்மா. இந்திரா, ஏம்மா உன் வாழ்க்கைய நீயே இப்படி கெடுத்துக்கிற? உனக்கு யாரும் இந்த கல்யாணத்தை கட்டாயப்படுத்தி நடத்தல. அவனும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஓகேவா ஓகேவான்னு 10 தடவை கேட்டு உன் சம்மதத்துக்கு அப்புறம் தான் அவன் ஓகே பண்ணான். நான் இந்த வீட்டுல தான் பிறக்கணும், இவங்க தான் எனக்கு அப்பா அம்மாவா வரணும், என் புருஷன் இப்படிதான் இருக்கணும்னு யாரும் கேட்டுட்டு வரதில்லம்மா. இங்க மாற வேண்டியது அவனோட உடம்பு இல்ல, உன்னோட மனநிலை தாம்மா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் இது இப்படியே விட்டுருங்க. இந்த அளவுக்கு வைரல் ஆயிருக்கு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இத பப்ளிசிட்டி பண்ணாதீங்க. நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நீ இல்லையே ஓ பெருவலி, என் காதலில் நான் வானலி, கண்ணீரினால் காலம் இனி கொடுந்தண்டனை எனக்காகுமே. இனி ஒரு முறைதானே உன்னை சுவாசிக்க நானே பிறந்தாலே போதும், இதுவே தாம்பத்தியம். நீ இல்லை ஓ பெருவலி, என் காதல் நான் வானலி. ஏன் இந்நேரத்துக்கு இந்திரா கால் பண்றாங்க? வீட்லயும் இல்ல, எங்க போயிருப்பாங்க? ஹலோ இந்திரா. யாரா நீ? எங்கடா என் இந்திரா? இந்திரா இப்ப என் கூட இருக்கா. நீ யாருன்னு சொல்றா? கரெக்டா நான் சொல்றதை இப்ப கேட்டுக்க. உனக்கு உன் பொண்டாட்டி வேணும்னா அடுத்த முறை கால் பண்ணும்போது உனக்கு அட்ரஸ் சொல்றேன், 50 லட்சத்தை ரெடி பண்ணிட்டு வா. இந்திரா கிட்ட போன் கொடு. இதே கியூரியாசிட்டியா கடைசி வரைக்கும் வச்சுக்க. இந்த நியூஸ் போலீஸ்க்கோ இல்ல பப்ளிக்கோ போச்சுன்னா உன் பொண்டாட்டி பிரேக்கிங் நியூஸ் ஆயிடுவா. இங்க பாருங்க, என் இந்திராவை எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க கேட்ட பணத்தை கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். அவளை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஹலோ ஹலோ.
அவ இந்த ரூட்ல தான் வருவான்னு எப்படியா தெரியும்? ஹலோ எஸ்கியூஸ் மீ, நான் ஆல்ரெடி ப்ளூடூத் அவன் வண்டியில ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. நம்ம ஆளுங்க எல்லாம் அலர்ட்டா இருக்காங்க, அவங்க மேப்ல தெரிஞ்சிடும். யூ மீன் ஜிபிஎஸ்? ஜிஎஸ்டி கட்டிட்டேன்ப்பா. என்ன பிளான் ரெடி. ஃபினிஷ். அப்ப பாரு என்ன ஐயோ, பேப்பர்ல 4 லைன் கிழிச்சிருக்கு. இதுக்கு என்னங்க அர்த்தம்? ஃபினிஷ். கோடுமா கோடு. ஏங்க இவர் ஏங்க காந்தாரி கட்டப்ல இருக்காரு? அவ கண்ணை மூடிட்டு குறிப்பா தடிப்பா டிஷ்யூம். ஏங்க கண்ணை திறந்துகிட்டே அடிக்க வேண்டியதானே? நோ நோ நோ, அவன் கண்ணை விட்டுட்டா குறி பார்த்து அடிக்க மாட்டான். சர்க்கஸ்ல ட்ரெயின் ஆனவன் பாவன். ஃபினிஷ். டேய் காலா ரெடியாண்ணா? சபாஷ். அண்ணா வந்துகிட்டு இருக்கா. அண்ணா வரானே, இன்னும் 200 மீட்டர் தான் இருக்கு. வந்துட்டானே. ஆல் பாய்ஸ் அலர்ட். நீ கண்ணை மூடியா? இத புடி. பிளான் ஏ ரெடி. அண்ணே காதை மூடாதீங்கண்ணே, சத்தம் கேட்கணும்ல. வந்துட்டா வந்துட்டா. கத்தி எங்கண்ணே? அண்ணா நீங்க தானே சொன்னீங்க? ஜஸ்ட் மிஸ் பிளான். நெக்ஸ்ட் பிளான் ஷீ. நல்ல வேளை, குத்துனத வலது பக்கத்துல குத்தி தொலைச்சான். இடது பக்கம் இறங்கி இருந்தா அவ்வளவுதான். சார், உங்க பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன? அவன் அங்கே இருந்து வருவான். ஆமா. இவன் இங்கே இருந்து கையத்தை பிடிச்சு எழுப்பான். அதுல மாட்டினாதான் ஒரு பல்ட்டி அடிச்சு கூப்பரா விழுவான். அது ஐ ஆம் ரைட்? எக்ஸாக்ட்லி. ஃபினிஷ். ஆனா இது ஒர்க் அவுட் ஆகாது சார். எப்படி சொல்ற? கொஞ்சம் அக்கறை சூடு. உங்களோட போட்டி போட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். இவன் எங்க இருந்து கைத்த இழுக்க போறான்? டேய் முட்டா பையல, நீ எதுக்குடா ஆடிக்கிட்டு இருக்க? அண்ணே நான் எங்க ஆடிக்கிட்டு இருக்கேன்? அங்க பாருங்க, அந்த மரம் தான் தேவையில்லாம ஆடிக்கிட்டு இருக்கு. நம்ப முடியாதியா? முடியாத. ஹலோ ஹலோ ஹலோ. வந்துட்டானே. 5 4 3 வந்துட்டானா? 2 1 ஃபினிஷ். செத்தாண்டா சேகர். அப்பா ஐயா. ஐயோ போச்சே, எதுனாலவே போச்சே. அண்ணா மிஸ் ஆயிருச்சுண்ணே. எப்படா மிஸ் ஆச்சு? அம்மா இந்த நேரத்துல யாரா பெக்கர்? யாரும் தெரியலண்ணே. நம்ம கிளைண்டா? ஐயோ டீல் கொடுத்தவங்கட்டே ஆக்ஷன் பிக்சர் காட்டுறீங்களா நீங்க? அண்ணா கொஞ்சம் லேட் ஆயிருச்சுண்ணே, அவன் சீக்கிரம் வந்துட்டான். இல்லடா, நீங்க தான்டா முன்னாடி வந்து தொலைச்சிங்க. ஏன்டா வந்து தொலைச்சிங்க? ஒவ்வொரு தடவையும் நானே ஏன் டார்கெட் ஆகுறேன்? ஆக்சுவலி எங்க டார்கெட்டே நீதான். நானா? எஸ். ஆக்சுவலி நீ பார்ட்டியை டீல் பண்ண சொல்லி போட்டோ கொடுத்திருந்தல்ல, நாங்க அவரை டீடைலா செக் பண்ணோம்ப்பா. பாவம் அவர் உடம்பு தான்ப்பா பெருசு, ஆனா மனசு வந்து சாஃப்ட்வேர் அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்ப்பா. அவருக்கு நீ ஆன்டி வைரஸா இருக்கல்ல, அவரை எப்படியாவது காப்பாத்தணும்னு நாங்க உனக்கு ஆன்டி வைரஸா மாதிரி 2020 ஒரு மேட்ச் போட்டோம். இங்க பாரு தம்பி, உனக்கு ஆப்ஷன் ஏ, விடியறதுக்குள்ள நீ அமெரிக்கா போயிடணும். ஆப்ஷன் பி என்ன? அமெரிக்கால நீ விடியறதுக்குள்ள இருக்கணும்ப்பா. எதுவுமே ஒண்ணுதானையா? வேற ஆப்ஷனே இல்லங்கிறப்பா. ஒருவேளை விடியறதுக்குள்ள நான் அமெரிக்காவுல இல்லன்னா விடியறதே பார்க்க மாட்டேன். அப்படின்னா இங்க இருந்து கிளம்புறது தான். கிளம்பு, காத்து வரட்டும். I will return to America. யாரையும் காணுமே, யாரும் வரவே இல்லை. என்ன விழுங்க
இறங்குடா. டேய் டேய் இறங்குடா. டேய் கதவு திறங்குடா. டேய் இந்திராவை என்கிட்ட காட்டுங்கடா. நீ கேட்ட பணத்தை தான் நான் கொடுத்துட்டேனடா. டேய் இந்திரா எங்கடா? இந்திரா 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 உனக்கு எதுவும் ஆகாது. நான் சேஃபா கூட்டிட்டு போயிடுறேன். அடேங்கப்பா, என்ன லவ், என்ன சென்டிமெண்ட். நீ ரொம்ப லக்கிமா. நாங்களும் நிறைய பேரை கடத்திருக்கோம். எல்லா புருஷன்களும் எங்க டூல்ஸை பார்த்து பயந்து ஓடியே போயிருக்கானுங்க. ஆனா இவன் பஞ்சுவலா வந்திருக்கான். இவனும் அவங்கள மாதிரி பயந்து ஓடிடுவான்னு பார்த்தா பேந்தர் மாதிரி வந்திருக்கான். உங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன? கிடைச்சிருச்சு. ஆனா உன் பொண்டாட்டியை கடத்தின டென்ஷன்ல நீங்க எவ்வளவு கேட்டாலும் தரேன்னு சொன்னல, அது எனக்கு பிடிச்சிருந்தது. போய் இன்னொரு 50 லட்சம் கொண்டு வா. போடா. இது அநியாயம். இவனை வெளியே தூக்கி போட்டுட்டு அவளை வேற ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணுங்கடா. மெடிக்கல் இன்சூரன்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும் முன்னாடி வாங்க. ஏன்னா நான் இங்க இருக்கும்போது இவரை நீங்க தொட வந்தீங்க, டைரக்டா ஐசியூக்கு போயிடுவீங்க. அவ்வளவு தைரியமாடா குண்டா? கண்ணா, எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை இந்த குண்டா. தொட்டு பாருங்கடா எவ்வளவு வோல்டேஜ் இருக்குதுன்னு, அப்ப உங்களுக்கு தெரியும். என்னடா இப்ப?
எங்க இந்தாங்க ஃப்ரூட் சாப்பிடுங்க. அப்புறம் டயட்டு கிட்டன்லாம் சொல்லக்கூடாது. டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க ஃப்ரூட் சாப்பிட சொல்லி. சாப்பிடுங்க. ம் சாப்பிடுங்க. ஆ, அப்பா கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, இது வந்துடுறேன். மாப்ள, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன கேளுங்க மாமா. இல்ல, ஆ, இந்திராவுக்கு மறுபடியும் மெமரி லாஸ் ஆகல தானே? இல்ல, ஏன்? அவ நிஜமாவே உங்களை புருஷனை ஏத்துக்கிட்டாளா? ம். ம், என்னால நம்பவே முடியல மாப்ள. நான் நம்ப வச்சேனே. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வைரஸ் விடுறதுலயும் வைரஸ் எடுக்கிறதுலயும் நான் தான் எக்ஸ்பர்ட். என் லைஃப்லயே வைரஸ் அட்டாக் ஆச்சுன்னா அதை எடுக்காம இருப்பனா? மாப்ள, எனக்கு ஒன்னும் புரியல. கொஞ்சம் கிளியரா எடுத்து சொல்றீங்களா? ராமர் வாலியை கொன்னாரு, கிருஷ்ணர் கர்ணன் சாவுக்கு காரணமானாரு. இந்த 2 மரணங்களுக்கு பின்னாடியும் ஒரு விதமான நியாயம் இருந்தது. அந்த நியாயத்தை மேல நம்பிக்கை வச்சுதான் நான் ஒரு தப்பு பண்ணேன் மாமா. தப்பு பண்ணீங்களா? என்னது? இருந்தாலும் அவதான் என் பொண்டாட்டி, செத்தாலும் அவதான் என் பொண்டாட்டின்னு நான் மனசார நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததால என் தோல்வியை ஒத்துக்க நான் தயாரா இல்ல. அப்ப வந்ததுதான் ஒரு ஐடியா. என் பிளான் படி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி அன்னைக்கு பப்ல குடிச்சிருக்கிற மாதிரி நடிச்சேன். ஃபீல்ட்ல ஒரு எமோஷனல் ஸ்பீச் கொடுத்தேன். அதை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலயும் ஷேர் பண்ண சொன்னேன். எல்லாரும் அதை ப்ரோமோட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதை வைரல் ஆக்குனாங்க. சோஷியல் மீடியாவை ஃபுல் கவரேஜ் பண்ணேன். ராத்திரியோட ராத்திரி அந்த வீடியோவை வைரல் ஆக்கி எல்லா நியூஸ் சேனல்லையும் அதை ஹெட்லைனாக வர வச்சேன். நல்ல நல்ல கமெண்ட்ஸை போட்டேன். அது ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஆக வச்சேன். நான் நினைச்ச மாதிரியே பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஜனங்களுக்கு என் மேல ஒரு வித சிம்பத்தி ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாரும் என் மேல கருணை காட்டினாங்க. ஆனா இந்திராக்கு மட்டும் என் மேல கருணையே வரல. அப்போ வந்ததுதான் ஆபரேஷன் கிட்னாப். இந்திராவுக்கு நான் தேவைப்படல, ஆனா அவ என் லைஃபுக்கு தேவை. இதை அவளுக்கு கன்வே பண்ணதான் இந்த பிளான் பண்ணேன். ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணேன். எந்த ஆபத்தும் வராத மாதிரி கிட்னாப் பிளானை ரெடி பண்ணேன். யாரா நீங்க? எங்கடா என்னோட இந்திரா? இந்திரா இப்ப எங்க கூட தான் இருக்கா. இங்க பாருங்க, என் இந்திராவை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். கேக்குற பணத்தை நான் கொடுக்க தயாரா இருக்கேன். அவளை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். இந்திராவுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களாடா? ஆமாடா, கொடுத்துட்டோம். ஆனா அவ அழுதுகிட்டே இருக்காடா, சாப்பிடவே மாட்டேங்கிறா. அவளை நல்லா பாத்துக்கோங்கடா. கண்ணு மறைக்குதுடா. ஏண்டா நீங்களா? அவனுங்க உண்மையான வில்லனுங்க, நானும் உண்மையான ஹீரோ மாதிரி ஃபைட் பண்ணேன். அம்மா டேய் குண்டு போய் எனக்கு கண்ணு தெரியல. நான் தான்டா உண்மையிலேயே போட்டுட்டேன். எவ்வளவு வலிக்குது தெரியுமா? பாக்கறா பாக்கறா. டேய் குண்டு பயல, அவ்வளவு அழுத்தியா பிடிப்ப, செத்துக்கிட்டு போயிர போறேன்டா. பாத்து பிடி. டேய் கைடா கைடா. கை வலிக்குதுடா. என்னடா பண்ணா? துணிய முறுக்குற மாதிரி முறுக்குறேடா. இவனுக்கு செட் பண்ண வந்து கடைசில எனக்கு செட் ஆகாம போயிரும் போல இருக்கேடா. டேய் என்ன உண்மையான ரவுடி நினைச்சு அடிச்சிட்டியாடா? கண்டறதுல அடிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்கடா. சாரிடா, நீ வாய்க்கு வந்துட்டு போயிடுச்சுடா. நீ அடிக்காதீங்கடா. நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நீங்க எல்லாரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னீங்க. என் பிளானுங்கிறதால தான் வேண்டான்னு சொன்னேன். எனக்கு இப்ப தோணுது நான் தப்பு பண்ணிருக்கேன், டிராமா கூட பண்ணிருக்கேன்னு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னோட தப்ப இந்திரா கிட்ட சொல்லி நான் மன்னிப்பு கேட்பேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா? இல்ல, நீங்க நல்லபடியா வாழ்றதுக்கு தானே இப்படியெல்லாம் பண்ணீங்க. அதுல தப்பு என்ன இருக்கு? உங்களை கட்டிக்கிறதுக்கு என் பொண்ணு புண்ணியம் பண்ணியிருக்கா. ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அம்மா, அது வந்து வேண்டாம், பேசினது போதும். மாமனாரும் மருமகனும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்பா கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். வேண்டாம்மா, உங்க அம்மா எனக்கா வீட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேம்மா. இந்திரா, நீயும் மாப்பிளையும் சாப்பிடுங்க, ஓகேவா?
ம். பாய். ம். இந்திரா, சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட். என்ன சொல்லுங்க? உண்மையாவே நான் உங்களுக்கு ஓகேவா? ஐயோ, ஓகே ஓகே ஓகே. அது இங்க பாருங்க, நாம இருக்கிற வீடு பெருசா இருக்கணும், தூங்குற பெட் பெருசா இருக்கணும், போயிட்டு வர கார் பெருசா இருக்கணும், அவ்வளோ ஏன் நாம சாப்பிடுற பொருள் பெருசா இருக்கணும், டிவி மொபைல் எல்லாமே பெருசா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா உயிரை கொடுத்து காப்பாத்துற என் புருஷன் மட்டும் பெருசா இருக்க கூடாதா என்ன? ம்? இனிமேல் உனக்கு மெமரி போனாலும் நான் தான் புருஷன், வந்தாலும் நான் தான் புருஷன். என்னங்க, நாமளும் ஒரு குழந்தை பெத்துக்கலாமா? ஒரு நிமிஷம், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறோம். சீக்கிரம் வாங்க, சாப்பாடு ஆறிடும். அட, டாடி எதுக்கு கால் பண்றாரா? எதையாவது மறந்துட்டு போயிட்டாரா? ஹலோ மாப்பிள்ள, என் பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக உங்க வீடியோவை வைரல் ஆக்குனது, அப்புறம் இந்த கிட்னாப் எல்லாம் பண்ணீங்கல்ல, இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாச்சு மாப்பிள்ள? ஏன்னா என் ஃப்ரெண்டு பையனோட ஃபேமிலிலையும் இதே ப்ராப்ளம், டைவர்ஸ் கேஸ். நீங்க எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா அவங்க ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம். அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் இல்லையா? ஹலோ 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 மாப்பிள்ள, பாத்தீங்கல்ல, நம்ம ஸ்ரீராம் தான் அவனோட லைஃபுக்காக அவன் நிறையவே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டான். ஆனால் இந்த உண்மை அவன் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ தெரிஞ்சிருச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க குடும்ப சுமை அவங்களுக்கு தான். சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கலாம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.